ஹாய், இது சிவாசி எலக்ட்ரிஷியன். இன்றைக்கி நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் ஃபிட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சைட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருத்தாங்கல்ல தாங்க. இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டாய்லெட்டு. ஒன்று வந்து இந்தியனு, ஒன்று வெஸ்டர்னு, ஒன்று வந்து வால் மவுண்டட். வால் மவுண்டட் யூஸ் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அது போக இடமுமே கம்மியாக தான் கன்சியூம் பண்ணும். அது போக கன்சல் டேங்க் ஃபிட் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு வால் ஒன்று கொடுத்துருங்க. வால் மவுண்டோட பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுல எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பயம் என்னன்னா 2 போல்ட்டில் நிற்கிது, அது எப்படி நிற்குமா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ வால் மவுண்டெல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்தது கிடையாது. அதுவும் உடஞ்சி விழுந்ததா கம்ப்ளைண்ட்டே வந்தது கிடையாது. அது போக லுக் வைஸுமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் லுக் கொடுக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டைவர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். டைவர்ட்டர் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஸ்பவுட்டு, மேலே ஒரு சவரு, சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் இருக்குது. இந்த டைவர்ட்டர் என்ன ஹைட்டில் வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்டில் வச்சிருக்கோம். அதாவது கீழே ஸ்பவுட்டு பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சில் வச்சிருக்கோம். அதுக்கு மேலே சவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 7 அடி மட்டத்திலே வச்சிருங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாலுமே குளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது போக இங்கே ஸ்பவுட்டு பக்கத்தில் இன்னொரு எனக்கு நார்மல் டேப் ஒன்று கொடுங்கன்னாங்க. அது கூட நார்மல் டேப் ஒன்று கொடுத்துருக்கோம். அடுத்து ஹெல்த் பேஷண்ட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 அடியில் வச்சிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே நார்மல் வாஷ் பேஷன் இல்லை, ஒரு கார்னர் வாஷ் பேஷன் சிறுசா. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூம் சைஸே கொஞ்சம் சிறுசாக தான் இருந்துச்சு. அப்படின்னும் போது காம்பேக்டாக இருக்காது. அதுக்காக தான் நம்ம கார்னர் வாஷ் பேஷன் போயாச்சு. இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 34 இன்ச்சஸ் வச்சிருக்கோம். கீழே ஆங்கிள் வால் பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சில் கொடுத்துருக்கு. அதே மாதிரி வேஸ்ட் லைனுக்குமே 18 இன்ச்சு தான் கொடுத்துருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டில் ட்ராப் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கடைசி கஸ்டமர் வேணான்ட்டாங்க. அதனால் ஓசே போட்டாச்சு. இந்த மாதிரி வால் மவுண்டோட கிளாஸ் செட் ஃபிட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3K சார்ஜ் பண்ணுறோம். நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது போன்ற எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் அப்டேட்டுக்கு சிவாசி எலக்ட்ரிஷியனை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வேலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.